லக்குன்றதை ஒத்துக்கவே மாட்டேன் நான் என்னைக்குமே. ஏன் அப்படின்னா, நான் ரொம்ப லக்கியா இருந்தேன்னா 2003 அப்பா இழந்திருக்க தேவையில்லை. இழந்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சிருக்க தேவையில்லை. நான் விஜய் டிவில உட்காந்துட்டே சொல்றேன், விஜய் டிவில ஃபர்ஸ்ட் ஆங்கரிங் பண்றதுக்காக ஏறின ஸ்டேஜ்ல வந்து ரிஜெக்ட் பண்ணி இறக்கி விட்டாங்க. பட் அதுக்காக நான் அந்த டைம்ல எனக்கு விஜய் டிவி மேல கோவம் வரல. ஒரு நாள் இதே விஜய் டிவில நானும் கம்பேரிங் பண்ணுவேன், அதுக்கு நம்ம எப்படி தயார்படுத்திக்கணும் அப்படிங்கறதான். சோ எனக்கு நிறைய ஃபெயிலியர்ஸ் இருக்கு, நிறைய பேருக்கு தெரியாது. நான் ஃபர்ஸ்ட் ஹீரோவா ஒரு படம் கமிட் ஆனேன். நானும் சதீஷ்லாம் தான் அதுல நடிச்சோம். அந்த படம் டிராப் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நிறைய இருக்கு. நான் வந்து மக்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுல எந்த பிரயோஜனம் இல்லை, அவங்களுக்கு இதுல எந்த யூஸும் கிடையாது. நான் பண்ண வேண்டியதுன்னா இது சரியா வரலன்னா அடுத்து என்ன சரியா பண்ணி அவங்களை ரீச் பண்ணலான்றது மட்டும்தான். எனக்கு என்னன்னா, இந்த சினிமா வாய்ப்பு ஹீரோ சான்ஸ்ங்கிறது நான் எதிர்பார்க்காம கிடைச்சோம். அப்படி கிடைக்கும் போது அதை நான் ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். எனக்கு நிறைய பயத்தை கொடுத்துச்சு. நான் ஆசைப்பட்டது வந்து ஒரு காமெடியன் ஆகணும், ரஜினி சார், அஜித் சார், விஜய் சாரோட கூட சேர்ந்து நடிக்கணும், ஒரு நல்ல ரோல், மேபி ஒரு தம்பி கேரக்டரோ ஏதோ ஸ்கிரீன்ல இருக்கணும், சங்கர் சார், முருகதாஸ் படங்கள்ல இருக்கணும். இதுதான் நான் ஆசைப்பட்டது, ரியலா ஆசைப்பட்டது. டெலிவிஷன்ல இருக்கும்போது ஹீரோ அப்படின்னு ஒண்ணு